கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் பார்த்தோம், வெல்தி ஃபாதர் வெல்தி சில்ட்ரன் பிரின்சிபல். அதாவது செழிப்பான தகப்பன் செழிப்பான பிள்ளைகள். ஆமென். நமக்கு ஒரு செழிப்பான தகப்பன் இருக்கிறார் என்கிற அந்த அறிவு, அதை பற்றி நாம் பார்த்தோம். நாம் செழிப்பான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பதே நம்முடைய தகப்பன் ஏராள தாராளமான செழிப்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் பார்த்தோம். போன வாரம் நாம் அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, எந்த ஒன்றையும் சிறப்பாய் செய்வதற்கான அந்த அபிஷேகம்ன்றதை போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். நம்மை குறித்த நம்முடைய தகப்பனுடைய ஏராள தாராளமான வாக்கு தத்தங்கள். எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள். நம்முடைய தகப்பன் செழிப்பான தகப்பன், நம்முடைய தகப்பன் ஏராள தாராளத்தின் தகப்பன். அவர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். அதற்காக அவர் ஏராள தாராளமான வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு அருளி இருக்கிறார். வேதம் முழுவதுமே வாக்கு தத்தங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வருத்தத்திலேயோ வியாதியிலேயோ தேவைகளிலேயோ இல்லாமையிலேயோ வறுமையிலேயோ தோல்வியிலோ வாழ்வதை அவர் விரும்புவதில்லை. ஏன்னா ஒரு வெற்றிகரமான தகப்பன் தம் பிள்ளைகள் வறுமையில வாழ்றதை அவர் விரும்பவே மாட்டார். ஒரு வெற்றிகரமான தகப்பன் பிள்ளைகள் தோல்வியில வாழ்றதை விரும்பவே மாட்டார். நம்முடைய தகப்பன் வெல்தி ஃபாதர், நாம் வெல்தி சில்ட்ரனா இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது வெற்றி தானே என் பிள்ளைக்கு வரணும், தோல்வியும் அடைஞ்சான், என் பிள்ளை செழிக்கத்தானே வேணும், ஏன் வறுமையில இருக்கிறான், ஏன் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி நம்ம மேல ஒரு பெரிய அக்கறையை காண்பிக்கிறார், ஒரு பெரிய ஒரு யோசனை அவர் காண்பிக்கிறார். அதனாலதான் நம்ம இப்படி சொல்றோம், அவர் வறுமையில தோல்வியில நாம வாழ்றத அவர் விரும்புறதே கிடையாது. தேவன் மனுஷனுக்கு போதுமானதற்கு மிகவும் அதிகமான அந்த செல்வ செழிப்புல வாழ்வதற்காக தான் விரும்பி தேவன் என்ன பண்ணார்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அவனை அந்த தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் என்கிற தோட்டம் ஆசீர்வாதத்தின் தோட்டம், ஏதேன் என்கிற தோட்டம் செழிப்பின் தோட்டம். ஏதேன் என்கிற தோட்டத்தில் தேவனும் மனுஷனும் அங்கே எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்ல. அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நமக்கு தேவையான நாம் விரும்புகிற சகலவற்றையுமே இப்போ எங்க வச்சிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள டெபாசிட் பண்ணி வைத்து நம்மை அவருக்குள் சகலவற்றையும் பெற்று அனுபவிக்கும்படி செய்திருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள வரணும், ஆண்டவர்கிட்ட வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கிட்ட வரணும். ஏன்னு சொன்னா எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறார். நான் அவரை தேடும் போது எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க குறைவுல வாழ மாட்டீங்க. ஒரு பெரிய நம்பிக்கை அவர் மேல வைக்கணும், பெரிய விசுவாசத்தை அவர் மேல வைக்கணும். வேலையின் மேல வைக்கிறதை விட, எஜமான் மேல வைக்கிறதை விட, குடும்பத்தின் மேல வைக்கிறதை விட, நண்பர்கள் மேல வைக்கிறதை விட, பலத்தின் மேல வைக்கிறதை விட, திறமையின் மேல வைக்கிறதை விட, நான் சொல்ற கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நமக்கு எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். ஆகவேதான் நாம் வறுமையில வியாதியில இல்லாமையில வாழ்வதெல்லாம் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்மனையான வாழ்க்கை. நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா நான் வறுமையில இருக்கிறேன் அப்படின்னா நான் சொல்றது ஆப்போசிட் லைஃப். நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா நான் வியாதியில இருக்கிறேன்னா அது ஒரு ஆப்போசிட் லைஃப். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்னு, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்கள் வெற்றிகரமாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்கள் செழிப்பாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு எல்லா நன்மை குறைவுபடுவது இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்போ நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறவனா இருக்கும்போது எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. எனக்கு வரும் 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 வரும். கர்த்தர் தருவார், உங்க அக்கவுண்டை நிரப்புவார், உங்க பர்ஸை நிரப்புவார், உங்க வியாதியை மாற்றுவார், உங்க தேவைகளை சந்திப்பார், வேலைகள் வரும், வருமானங்கள் கிடைக்கும், மனுஷ தயவுகள் கிடைக்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள போக 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 எனக்கு என்ன எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பாதை அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பாதையில இருக்கிறான்னு சொன்னா வசனம் சொல்லுது பாருங்க. அந்த இளையகுமாரன் அப்பாவோட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எல்லாமே பூர்த்தியா இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உற்சாகமா இருக்கிறீங்களா? இளையகுமாரன் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் எல்லாம் பூர்த்தியா இருந்தது. சாப்பாட்டுக்கு குறைச்சல் இல்ல, தண்ணிக்கு குறைச்சல் இல்ல, ட்ரெஸ்ஸுக்கு குறைச்சல் இல்ல, ஆபரணங்களுக்கு குறைச்சல் இல்ல, கன மரியாதை மதிப்புக்கு குறைச்சல் இல்ல. எப்போ அப்பா விட்டு வெளியேறினானோ வேதம் சொல்லுகிறது அவன் வர 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 குறைவுபட தொடங்கினான். எப்போ அப்பா விட்டு வெளியேறோமோ அப்பொழுதே நாம் குறைவுபட தொடங்குகிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு நிறைவான வாழ்க்கை. நிறைவான வாழ்க்கை. ஒரு சமாதானம் கெட்டு போயிருக்கா? வறுமையில் இருக்கிறீங்களா? இல்லாமல் இருக்கிறீங்களா? பிரச்சனைகள் இருக்கிறீங்களா? நானும் பிரயாசப்பட்டு பட்டு பார்க்கிறேன், எனக்கு ஒரு செழிப்பு வரமாட்டேன், ஒரு கௌரவம் வரமாட்டேன், முன்னேற்றம் வரமாட்டேன் நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், எந்த ரூட்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த பிரயாண பாதையை செக் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போகிற வழி இன்னதென்று உங்கள் பிரயாண பாதையை பரிசோதித்து பாருங்கள், நின்று பரிசோதித்து பாருங்கள்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் இல்லாமல் இருந்தோம், ஒரு நாள் கஷ்டத்துல இருந்தோம், வர வர எல்லாம் மாறிடும் பிரதர்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இருந்தோம். நான் சொல்றேன், நீங்கள் வெறுமனே தேவன் இல்லாமல் வீட்டில் காத்திருப்பது வாய்க்காது. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு செழிப்பை தருவார், அந்த காரியத்தில் ஒரு கர்த்தர் விடுதலை தருவார். நான் செய்யறதெல்லாம் அதான், கர்த்தாவே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், கர்த்தாவே நான் என்ன செய்யணும், கர்த்தாவே நான் அடுத்து என்ன செய்யணும், நான் எதுல இறங்கணும், எதை பேசணும், எதை செய்யணும், யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும். ஓ, இதைதான் நான் செய்துட்டு இருக்கிறேன். நாங்கள் செய்வது இதுதான். இந்த ஊழியம் இதை தான் செய்யுது. இந்த ஊழியத்தினுடைய வெற்றி, கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் தெரியுதா? வெற்றி அடைஞ்சு கொஞ்சமாக வெற்றி அடைஞ்சிருக்கிறோமா? ஆமாம், கொஞ்சமாக வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். காரணம் என்ன? நான் சொல்கிறேன், கர்த்தாவே நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறீர். இதுதான், இதை கேட்கறது தான், இந்த ஃப்ரீக்வன்சி தான். இங்கிருந்து ஏதோ சபைக்குள்ளே வந்தோடனே கேட்கறது இல்லை, ஆண்டவரே என்ன செய்யணும் கேட்கறது இல்லை. சபை முடிஞ்சு இறங்கும் போதே கேட்கணும், ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன செய்யணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும், எதை பேசணும், என்ன செய்யணும், அடுத்த கனெக்ஷன் எங்கே இருக்குது, அடுத்த டிவைன் கனெக்ஷன் எங்கே இருக்குது. வாழ்க்கையினுடைய நோக்கம் கடவுளிடத்திலிருந்து வந்தது. ஆகவே நான் கடவுள் இல்லாமல், கடவுளுடைய கைட்லைன் இல்லாமல் நம்மளால ஒரு ஸ்டெப் கூட சக்சஸ்ஃபுல்லா எடுத்து வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இளையகுமாரன் தகப்பனை விட்டு போன உடனே அவன் வர வர குறைவுபட தொடங்கினான். வர வர குறைவா, வர வர இல்லாமையா, வர வர. ஆனா வேதம் சொல்லுது, ஈசாக்கை பற்றி சொல்லுகிறது, பாசமா சொன்னாங்களே, ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதை விதைத்தாங்க. அதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். தேசமே பஞ்சமா இருக்குது, விதைக்கணும்ன்ற ஒரு எண்ணமே ஒரு பெரிய விசுவாச எண்ணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தேசமே ஊரை விட்டு வெளியே ஓடிட்டு இருக்குது, இவர் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்து வயல்ல கால் வைக்கிறாரு. மழையே இல்லை, பஞ்சம், விதைச்சா வெள்ளாம வரவே வராது. ஆனா இவர் மட்டும் விதைய விதைக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க விதைக்கும் போது உங்க கூட யாருமே இல்லாம இருக்கலாம், உங்க விசுவாசத்தை கனம் பண்ண யாருமே இல்லாம இருக்கலாம், ஊரே உங்களை விட்டு தூரமா போயிருக்கலாம், உங்களுக்கு கோஆபரேட் பண்ண ஒரு மெஜாரிட்டி பீப்புள் உங்களை சுத்தி இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், நான் அதைத்தான் பார்த்தேன். இந்த ஊழியத்துல மெஜாரிட்டி பீப்புள் நம்மளோட இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, ஊரே நம்மளோட இல்ல, சப்போர்ட்டா இல்ல, இருந்தவங்க கூட இல்லாம போயிட்டாங்க. எல்லாம் ஈத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல சபை கிடைக்காதா, வேற சபை கிடைக்காதா, அங்க போலாமா இங்க போலாமா, இவர் ஆள் சரியில்லையே அப்படி இப்படின்னு. நான் சொல்றேன், ஈசாக்கு அப்படிதான் சொல்லி ஈசாக்கு ஆள் சரியில்லையே, இவருக்கு என்ன நம்பிக்கை, இவருக்கு என்ன விசுவாசம். ஊரே எகிப்துக்கு ஓடும் போது இவரும் ஓடிட வேண்டாமா? நான் சொல்றேன், ஊரே எகிப்துக்கு ஓடலாம், ஆனா இவர் ஓட மாட்டாரு. ஏன்னு சொன்னா, அழைத்த தேவன் இவரோட இருக்கிறார். அழைத்த தேவன் இவரோடு இருக்கிறார். யாருக்கு தான் தெரியும் தெரியுமா? அந்த கனெக்ஷன் உள்ள ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கனெக்ஷன் உள்ள ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். ஈசாக்குக்கு ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறாரு. யாருக்கு தெரியும்? ரெபேக்காளுக்கு மட்டும் தான் தெரியும். சுத்தி இருக்கிற ஆளுகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சிலர் அவனோட கூடிக்கொண்டார்கள், ஒரு சிலர் அவனோட இருந்தார்கள். அவன் பாருங்க, கர்த்தர் என் கூட இருக்கிற, கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மை. சில சமயங்கள்ல நம்மளை விட்டு சிலர் போகும்போது நம்ம நினைப்போம், கர்த்தர் சொன்னது உண்மையா, நாம செய்யறது கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் செய்யறோமா, நாம நிலத்துல நிக்கிறோமே, விதைக்க போறோமே, நாம ஒரு ஏதோ 4 பேர் 5 பேருக்கு 10 பேருக்கு விதைச்சுக்கிட்டு இருக்கிறோமே. நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமை நம்முடைய நிரந்தரம் அல்ல. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சம் நிரந்தரம் அல்ல. நம்மை சுற்றி இருக்கிற ஒருவேளை மழை இல்லாத, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை நம்முடைய நிரந்தரம் அல்ல. நம்மை சுற்றி மக்களே இல்லாம இருக்கிறாங்களே, அது நம்முடைய நிரந்தரம் அல்ல. நாம ஆரான்ல இருக்கும்போது எல்லாம் எகிப்துல இருக்கிறாங்களே, அது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் வரும்போது ஆரான்ல இருக்கிற ஜனங்க, எகிப்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஈசாக்கை நோக்கி ஓடி வருவார்கள், ஆரானை நோக்கி ஓடி வருவார்கள். ஏன்னு சொன்னா, பஞ்ச தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தால் கர்த்தர் அவனோடு இருந்ததினால். வசனம் அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்ததினால். சொல்லுங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். உங்க கூட மனுஷர் இல்லாம இருக்கலாம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோட பணம் இல்லாம இருக்கலாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை சுற்றி யாருமே இல்லாம இருக்கலாம், சரியான ஞானம், சரியான பலன், சரியான அறிவு எதுவுமே எனக்கு இல்லைன்னு இருக்கலாம். நான் சொல்ற, கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியினால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தால் அவன் விதைத்த எல்லா விதைகளும் 100 மடங்கு அறுவடைக்கு கொண்டு வந்தார். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். கைகளை வச்சு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமா, கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆகும்? கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆணுச்சு? கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி? கர்த்தர் சொன்ன, கர்த்தர் தலையை கை சொன்ன கர்த்தர். ஆகவேதான் நான் சொல்றேன், நாம் எப்போதுமே தேவன் பக்கமாக திரும்புகிறோமோ அப்போதே அவர் நம் பக்கமாய் திரும்பி நமக்கான சகல ஆசீர்வாதங்களையும் ஓடோடி வந்து கொட்டுகிறார்.
அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்முடைய 3 மிக முக்கியமான பகுதியில் நாம் மகிழ்ந்திருக்கும்படியாக விரும்புகிறார். ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய பகுதி, இரண்டாவது நம்முடைய சரீர பிரகாரமான பகுதி, மூன்றாவது நம்முடைய பண பகுதி, பொருளாதார பகுதி. இந்த 3 பகுதியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க சீக்கிரமா. சங்கீதம் 68:19. நிறைய வசனங்களை வாசிக்கணும் ப்ளீஸ். கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணி கர்த்தருடைய வார்த்தையில. சங்கீதம் 68:19. கர்த்தர் நம்மை 3 பகுதியில் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். ஒன்று ஆவிக்குரிய பகுதி, இரண்டாவது சரீர பிரகாரமான பகுதி, மூன்றாவது நம்முடைய பண பகுதி, பொருளாதார பகுதி. கர்த்தர் உங்க பொருளாதார பகுதி ஆசீர்வதிக்கிறார். ரீகாபா ஷபா லபா ரபா. சத்தங்களை உயர்த்தி வாசிப்போம். சங்கீதம் 68:19. சங்கீதம் 68:19. தமிழ வாசிங்க. Praise you Father, hallelujah. Praise you Lord, praise you Lord, hallelujah. Oh Jesus. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. எல்லாம் சொல்லுங்க. நம்மேல் பாரம் சுமத்தினாலும். கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் மேல என்ன பாரத்தை யார் சுமத்தினாலும் உங்களை ரட்சிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. பாரம், எவ்வளவு பாரம் சுமத்தப்பட்டிருக்குது. குடும்ப பாரம் சுமக்க முடியல பாஸ்டர். நான் சொல்ற பிள்ளைகளுடைய ஃபீஸ் சுமக்க முடியல பாஸ்டர். சில சமயங்கள்ல என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியல. ஒரு பெரிய பாரம் சுமத்தப்பட்டிருக்கிறது. என் வியாதியை சுமக்க முடியல. என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் பார்த்தா சுமக்க முடியல. ஊழியத்தை சுமக்க முடியல இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பாரங்கள் உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்தாலும் உங்களை ரட்சிக்கிற தேவன் அவரே. உங்களை நடத்தி கொண்டு போகிற தேவன் அவரே. இதுதான் காண்பிக்குது. எதுல? ஆவிக்குரிய பகுதி, ஆத்தும பகுதி, சரீர பிரகாரமான பகுதி, பொருளாதார பகுதியில கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார். ரட்சிப்பின் அர்த்தம் விடுதலைன்னு அர்த்தம். ரட்சிப்பின் அர்த்தம் விடுதலைன்னு அர்த்தம். விடுதலையாக்க விரும்புகிறார். சொல்ல விடுதலையாக்க விரும்புகிறார். நான் சொல்ல மாட்டேன். எல்லா அப்போஸ்தலர்களை விட அன்பான ஒரு அப்போஸ்தலர் யோவான். யோவான் பாருங்க, 3 யோவான் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? தன் நிருபத்தில், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம். ஆமா, ஆவிக்குரிய பகுதி, பொருளாதார பகுதி, பண பகுதி, குடும்ப வாழ்க்கை, கையிடும் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் என்கிற அந்த வார்த்தை யோவான் சொல்லும்போது கிரேக்க மொழியில விரிவாக்கம் எப்படி சொல்லுதுன்னா, மிக தெளிவாய் குறிப்பா ஒரு காரியத்தை சொல்லுது. பண பிரச்சனையை பற்றி பேசுகிறது. எல்லாவற்றிலும் வாழ்ந்துனா உங்கள் பண செழிப்பை பற்றி பேசுகிறது. ஆகவேதான் விசுவாசத்திலே பொருளாதார செழிப்பை நாம் இதன் அடிப்படையில் பெற வேண்டும். இந்த வார்த்தையை நல்ல ஆழமா விசுவாசிக்கணும். பண பகுதி சொல்லுங்க, பண பகுதி. சத்தமா சொல்லுங்க, பண பகுதி. சத்தமா சொல்லுங்க, பண பகுதி. பண பிரச்சனை தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையா இருக்குது. எல்லாம் சொல்றாங்க பண ஆசை தான் பிரதர் எல்லா வீட்டுக்கும் எல்லா தீமைக்கு வேறுன்றாங்க. நான் சொல்றேன், பண தட்டுப்பாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே. குடும்ப பிரச்சனை காரணம் தான், தவறான வாழ்க்கைக்கு காரணம் கூட அதான் இல்லையா? நான் சொல்றேன், கர்த்தரையா தேட முடியல. சில சமயங்களில் கர்த்தரை நான் தேடி தேடி எண்ணத்தை கண்டேன். கர்த்தர் பணத்தை கையில கொடுத்துட்டாருன்னா நன்றி உள்ளவர்கள் ஆட்களா வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கிடப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. எல்லாவற்றிலும்னா குறிப்பா பணப்பகுதி. அப்ப இதை பெற்றுக்கொள்றதுக்கு 2 காரியத்தை விசுவாசிக்கணும். ஒண்ணு, நீங்க பொருளாதார விஷயத்துல ஜெயம் பெறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார்ன்றதை உங்க ஆள் மனதில் நம்ப வேண்டும். இது ஆள் மனதில் நம்பணும். பொருளாதார பகுதியில் கர்த்தர் என்ன ஜெயிக்க விரும்புகிறார். ஏன் நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு பெரிய சாட்சி. வெறும் 1000 ரூபாயோட வந்தேன். இது எத்தனை தடவை சொல்றது? மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. வெறும் 1000 ரூபாயோட வந்தேன். வெறும் 1000. இது நம்புறீங்களோ இல்லையோ? அப்போ கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா பாஸ்டர் தலையாடி இருப்பாங்க. ஆமாம், எஸ் அப்படி. ஆனால் அவங்களுக்கு தெரியும். வெறும் 1000 ரூபாயோட வந்தேன். இங்கே இருக்கிற சந்தோஷமா என் கூட இல்லை. செல்வியம்மா எனக்கு தெரியவே தெரியாது. 1000 ரூபாயோட ரயில்வே ஸ்டேஷன் இறங்கும்போதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கரெக்டாக கைட் பண்ணார். 1000 ரூபாயோட வந்தேங்க. அந்த 1000 ரூபாய் என் கையில் இல்லை. ஏன்னா நான் வீடை தேடிக்கிட்டே வந்தா அந்த 1000-த்தை கொண்டு போய் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டேன். 1000 ரூபா அட்வான்ஸ், 350 ரூபா வாடகை. பழனிசாமி அவருடைய வீடு. பழனிசாமி வீடு தெரியுங்களா உங்களுக்கு? பழனிசாமி வீடு. பழனிசாமி இறந்துட்டார். இதில் எஃப்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போல்லாம் பேச்சுலருக்கு வீடு கிடைக்காத பெரிய விஷயம்.
நம்ம வேறு ஆள் ஒரு மாதிரி இருப்போம், கரு கருன்னு ஆளை பார்த்தாலே ஏற்றுக்க முடியும். அது சொல்கிறேன், நீங்களே செய்தியை முடிச்சுருவீங்க. இப்போ சுந்தரிக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கேன். நான் இந்த கதையெல்லாம் சொன்னால் வேடிக்கையாக இருக்கும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 350 ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறதுக்கு கையில் காசு இல்லை. எனக்கு உங்கள் குடும்பங்களெல்லாம் எப்போ தெரியும்? ஒரு மீட்டிங் போட்டோம். யார்? நான் வந்தால் செல்வியம்மாவுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், ராஜா. நாங்கள்லாம் மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள்லாம் கிடச்சிங்க எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி சோத்துக்கு வழியே இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டம். விரும்புகிற 2 பரோட்டா சாப்பிட முடியாது. நான் அதான் அந்த ஒருத்தர் இருக்கிறார், அங்கே 2 பரோட்டா சாப்பிட விரும்புவேன். அந்த டீ கடை மலையாளி டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கேன். அதுவே எனக்கு ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருந்தது அப்போவே. அதுக்கு கையில் காசு இல்லை. வெறும் 1000 ரூபாய் அட்வான்ஸு கொடுத்துட்டு தெருவா பிரசங்கம் பண்ணேன். ஏன்னா வீட்டுக்கு போய் ஏற முடியாது. வீட்டுக்கு போனால் எனக்கு இந்த ஒரு மாதிரி ஷை டைப்பு, ஷையாக பேசும்போது நல்லா பிரசங்கம் பண்ணி பேசுவேன். ஒரு இடத்துல நின்றுனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருப்பேன். பேசுகிறதுக்கு ஒரு வீட்டில் போய் இப்போ என்னத்தை பேச, ஆண்டவங்களை ரசிப்பார்னு பேசுகிறதா இல்லை, என்னத்தை போய் பேச? ஆளை இறங்க பார்ப்பாங்க. பார்த்த உடனே முடிவு பண்ணிடுவாங்க, இவருக்கு கல்யாணம் ஆகலை, வாலிப பையன், எனக்கு வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் எங்கேயுமே போகிறதில்ல. நான் ரூமுக்குள்ளேயே தான் கிடந்தேன். ரூமுக்குள்ளேயே படிப்பேன், எழுதுவேன், பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருப்பேன். அப்போ ராஜா சாருடைய ஸ்கூல் வேறு அவர் அப்போ தான் எனக்கு கொடுத்தாரு. அப்போது 1-2 பேர் என் கூட அங்கேருந்து வியாசர்பாடியிலேருந்து வருவாங்க. பொருளாதார பிரச்சனை தான் என்னுடைய பிரச்சனையே. எனக்கு பிசாசெல்லாம் பிரச்சனையாக இல்லைங்க, பிசாசு பிரச்சனையாகவே இல்லை, பொருளாதாரம் தான் பிரச்சனையாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு பிசாசு பிரச்சனை கிடையாது, பொருளாதாரம் தான் பிரச்சனை. பிசாசுக்கு நல்லா தெரியும், நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இதை பணப்பற்றாக்குறையை மட்டும் வச்சுட்டோம்னா ஆட்டி படைச்சிடலான்னு அவனுக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். அப்போ பணம் தான் பிரச்சனை, பொருளாதாரம் தான் பிரச்சனை. நான் ஆசைப்பட்ட காரியத்தை நிறைவேற்ற முடியாது. ஆசைனா ஊழியத்தில் அவ்வளவு ஆசைகள், அவ்வளவு விருப்பங்கள், அவ்வளவு தரிசனம், அவ்வளவு கனவு. உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அப்படி இருக்கும் போதே புத்தகங்களை எழுதிக்கிட்டு அந்த புத்தகங்களை எப்படா ரிலீஸ் பண்ணுறதுன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். புக்கு ரிலீஸ் பண்ண 30,000 40,000 வேணும். அப்போவே நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நம்பிக்கையோட ஒரு புஸ்தகத்தை டைப் பண்ணி முடித்தேன். எங்க அசோக் நகர்கிட்ட போய் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் பெரிய கோடீஸ்வரர் மாதிரி போகிறது, எல்லாம் எழுதுன பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டைப் பண்ணுங்க சார், டைப் பண்ணுறது. அவன் வீட்டில் இவர் யாருன்னு பார்த்துருந்தான்னா வெளியே போங்கன்னு இருப்பான். உட்காந்து டைப் பண்ணி கிட்டத்தட்ட 100கணக்கான பக்கங்கள், அந்த புக்கை இன்னும் ரிலீஸ் பண்ணல, வச்சிருக்கிறேன். 100கணக்கான பக்கங்கள். ₹1 வாங்காமல் ஆளை பார்த்து டைப் பண்ணி புக்கு ஆக்கியாச்சு. ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. புத்தகங்கள் ரிலீஸ் பண்ண முடியும், 100கணக்கான பாடல்கள் ரிலீஸ் பண்ண முடியல. பொருளாதார பிரச்சனை. ஆனால் ஒரு காரியத்தை ஆள் மனசில் நம்பினேன். அப்போ தான் நான் புஸ்தகங்களை சேர்த்தேன். நிறைய மேலே இருக்கிற 500 புஸ்தகங்களுக்கு மேலே என்னுடைய புஸ்தகங்கள். இப்போ தான் நம்ம புஸ்தகங்களை வாங்கின கிட்டத்தட்ட 2000 புஸ்தகங்கள் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 500 புஸ்தகங்களுக்கு மேலே நான் ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பித்தேன். இலவசமாக சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த புக்கை படிங்க, இந்த புக்கை படிங்கன்னு கொடுத்தாங்க. அதில் எனக்கு கிடைத்த சில புஸ்தகங்கள் எனக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை உருவாக்குனது. ஆள் மனதில் நான் மாற ஆரம்பித்தேன். ஆள் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை பெற ஆரம்பித்தேன். என்ன நம்பிக்கை? நான் சொல்கிறேங்க, நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாத போதான் நீங்கள் நம்ப வேண்டும். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இருக்கும்போது இந்த சேர் இருக்குன்னு நீங்கள் நம்ப வேண்டாம். ஹலோ, இந்த சேர் இருக்குன்னு நீங்கள் நம்பணுமா? இங்கே ஒரு சேர் இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். என்னது நீங்கள் நம்புகிறேன்? நீங்கள் அதுக்கு நம்பவே தேவையில்லை. இருக்குதுன்னா இருக்குது இல்லை. ஆனால் இந்த சேரில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, நம்ப முடியுதா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்பது சேரில் ஒரு ஆள் உட்காந்துருக்கு, இந்த சேரில் ஆள் உட்காந்துருக்கு, இந்த சேர்லாம் ஆள் உட்காந்துருக்கு, பின்னால் சேர் இல்லாமல் ஆட்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி விசுவாசிப்பதற்கு பேர் தான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என் பாக்கெட் நிரம்பி இருக்கு, என் பர்ஸ் நிரம்பி இருக்கு, என் அக்கௌண்ட் நிரம்பி இருக்குது. இதுக்கு பேர் தான் விசுவாசம். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் ஈசாக்கு மாதிரி நம்ம வேலை செஞ்சோம். என்ன செஞ்சோம்? சில முயற்சிகளை எடுத்தோம், சில ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணோம், சில காரியங்களை நடத்த முயற்சி எடுத்தோம். இந்த கல்யாண காரியத்தை சொன்னால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எங்கள் மாமனார் என்ன சபையை நடத்துறாருன்னு, எத்தனை மக்கள் வருவாங்கன்னு பார்த்துட்டு தான் பொண்ணு கொடுப்பேன்ட்டாரு. நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவராகிய தேவனே, நீர் மெய்யான தேவனாக இருந்தால் இந்த செத்து போனவனை உயிரோடு எழுப்பும்லாம் ஜெபம் பண்ணல. நீர் மெய்யான தேவனாக இருந்தால் என் மாமனார் குடும்பம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண. வந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆண்டவர் மெய்யான தேவனாய் அந்த வாரம் அவர்கள் வரவிடாமல் செய்தார். இதுதான் பெரிய சாட்சி. வந்திருந்தா இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க.
இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுமா? ஆமாம், நின்று பாருங்க அந்த இடத்துல சார், அப்போ தான் அந்த ஜெபம் உயிர் உள்ளதாக இருக்கும். நானும் வரேன்னு சொல்லிட்டாங்க, வெள்ளிக்கிழமை வரேன்ட்டாங்க, சனிக்கிழமை ஊரெல்லாம் சுற்றுறேன், சர்ச்சுக்கு வந்துருங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்துருங்க, சர்ச்சுக்கு வந்துருங்க. கவி பிரதர் குடும்பத்தை கூப்பிட்டது இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்களாம் சர்ச்சுக்கு வந்துருங்க. அவங்க வரேன்னு தலையாட்டினாங்க, ஞாயிற்றுக்கிழமை வராமையே போயிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் மாமனார் வரேன்னு சொன்னார், நல்ல வேளை வராமல் போனார். கல்யாண காரியங்கள்லாம் நடந்தது. கர்த்தர் நல்லவர். நாம் இது இருந்தால் தான் நடக்கும்னு நினைக்கிறோம். கர்த்தர் எதுவுமே இல்லைனாலும் என் சித்தம் நிறைவேறும்னு சொல்கிறேன். எத்தனை பேர் கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமேன், ஆமேன். பெரிய நோக்கம். ஆல்பர்ட் சாலமன் ஒரு பெரிய ஊழியக்காரர், இன்னைக்கும் டிவிலாம் நிறைய ஊழியங்களை செய்கிறாரு. ராஜா பிரதர் அவரும் அப்போ ஊழியம் செய்யணுன்ற ஒரு வாஞ்ச. அப்போ கரெக்டாக அந்த 2 தீயும் பற்றிக்கும் போது ஒரு பெரிய காட்டையை அழிக்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்தோம் பாருங்க. சேர்ந்து முதல் முறையாக 2008-09 வசந்த மண்டபத்தில் ஒரு பெரிய மீட்டிங்கு, ஆட்டோவில் ஹார்னை கெட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சொல்கிறோம், இங்கே ஒரு விடுதலை கூட்டம், அற்புத விடுதலை கூட்டம், எல்லாரும் வந்து சேர்ந்துருங்கன்னு. அப்படி வந்தவங்க தான் சிஸ்டர் நீங்களாம், அப்படி வந்தவங்க தான் வசந்த மண்டபத்துக்குள்ள வந்தாங்க. அப்படி தான் பீமா நகரில் இருந்து மக்கள் வந்தாங்க. அப்படி வந்து தான் அட்ரஸ் வாங்கணும், அந்த அட்ரஸ் வழியாக தான் போய் மக்களை சந்திக்க ஆரம்பித்தோம். அப்படித்தான் பீமா நகருக்குள்ளே உள்ள வந்தோம், கக்கஞ்சனருக்குள்ளே உள்ள போனோம். அப்படிதான் அந்த ஸ்டெப்பை எடுப்பதற்கு கர்த்தர் வந்து ஒரு 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 விசுவாசத்தை வச்சிருந்தார். பணம் இல்லை, பணமே இல்லை என்கிட்ட. வெறுங்கையில் முறம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுருவோம். நான் நிறைய பேர் விலங்கையில் எப்படி முறம் போடுறது, நான் சொல்ல வெறும் கையில் முறம் போடுறது ரொம்ப எளிது. ஏன்னா நான் தான் முழுசா இருக்கனே. என்கிட்ட பணம், என்கிட்ட என்ன இருக்குன்னு கர்த்தர் பார்க்கல, கர்த்தர் நான் இருக்கிறேன்னு பார்க்குறாரு. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். ஆமாவா இல்லையா? உங்க பாக்கெட்ல பர்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கல கர்த்தர், அதை நம்பியா கர்த்தர் இருக்கிறாரு? இல்லை, உங்களை நம்பி கர்த்தர் இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நம்பி கர்த்தர் இல்லை, உங்களை நம்பி கர்த்தர் இருக்கிறார். நீங்க மட்டும் ஊன்னு சொன்னீங்கன்னா போதும். பாருங்க, மரியாளுக்கு கணவன் இல்லை, கல்யாணம் ஆகலை. மரியாளுக்கு கர்ப்பம் இருக்கு, மரியாளுக்கு கல்யாணம் ஆகலை. மரியாள்கிட்ட எதுவுமே இல்லை. கர்த்தர் பிள்ளைய தரணும்னு விரும்புறாரு. மரியாள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்தது என்னது? நீ போய் ஒரு மனுஷனை தேடிக்கொள், கல்யாணம் பண்ணிக்கொள், குடும்பத்தை விருத்தி பண்ணு, ஒரு ஆண் பிள்ளைய நான் எடுத்துக்கிறேன் நான் சொன்னாரு. இல்லை, கர்த்தர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நீ இருக்கியா அது போதும், நீ இருக்கியா அது போதும். ஆமா சார் நான் இருக்கிறேன்னு சொன்னா பாருங்க, உடனே கர்ப்பம் பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நான் சொல்றேன், நீங்க முழுசா இருந்தீங்கன்னா போதும், வெறும் கையில் வெறும் ஆளா நின்னீங்கன்னா போதும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருப்பதற்கு காரணம் பை ஃபெய்த் ஒன்லி, விசுவாசம் மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தையின் மேல நமச்ச விசுவாசம், அடுத்தடுத்த முயற்சி. கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம். கான்ஃபரன்ஸுக்கு பண்ண டிசைன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம். அதில் தான் கர்த்தர் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் போதே, சில இடங்களில் நான் போய் உட்காந்துருப்பேன், பிரசங்கத்தை கேட்கறதுக்கு உட்காந்துருப்பேன். நான் ரொம்ப பிரசங்கம் கேட்க விரும்புவேன். சில சபைகளில் போய் நான் போய் ஒரு சபையில் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், உன்னை யார் இங்கே வர சொன்னா, உன்னை யார் பிரசங்கம் கேட்க வர சொன்னா, இப்படியே பேசுகிறாரு. ஏன் ஆண்டவர், என்ன நான் உன்னை வேற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினச்சேன், நீ அவசரப்பட்டு வந்தேன்னு கேட்டார். உன்னை வேற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினச்சேன், வேற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். நான் இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கே நிறுத்தணும்னு நினச்சேன், நீ வந்து உன்னுடைய அந்த அளவை தகுதியை குறைச்சி உட்காந்துட்டியே, இனி எப்படி நான் அதை சரி பண்ணுறது? கர்த்தர் சொன்ன, சரி பண்ணுறேன், பரவாயில்ல, பட் ஆனால் எங்கேயும் அவசரப்படாத, நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு கர்த்தர் பேசினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஒன்று ஆழமா நம்பினேன். என்ன நம்பினேன்? பொருளாதார விஷயத்தில் நான் ஜெயம் பெறுவேன், கர்த்தர் என்னை செழிக்க வைப்பார், மேலே கொண்டு வருவார், பெருக பண்ணுவார்னு நான் ஒரு ஆழமான ஆழ் மனதில் ஒரு நம்பிக்கையை வைத்தேன். நீங்க அதை தான் நம்ப வேண்டும். முதல் காரியமாக கர்த்தர் பொருளாதார விஷயத்துல நான் ஜெயம் பெற விரும்புகிறார் என்பதை மாத்திரம் நீங்க ஆழமாய் நம்ப வேண்டும், உறுதி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய பிரதானமான சுவிசேஷ வேலையின் நிர்வாகத்திற்காக உங்களை ஒரு பொறுப்புள்ள உத்தரவாதம் உள்ள பங்குதாரராக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெருக பண்ணுவார், பணத்தை கையில கொடுப்பாரு, கோடா கோடியா கொடுப்பார், லட்சங்களையும் கோடிகளையும் நான் பார்ப்பேன்னு ஆழமா நம்பணும். இரண்டாவது, தேவனுடைய பிரதானமான சுவிசேஷ வேலைக்கு அந்த நிர்வாகத்திற்கு நான் வந்து ஒரு பொறுப்புள்ள உத்தரவாதம் உள்ள ஒரு பங்குதாரனாக என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க அர்ப்பணிக்கணும். 1 Corinthians 4:2 வாசிங்க, சத்தத்தை உயர்த்தி. 1 Corinthians 4:2 இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரத்தில் வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். 1 Corinthians 4:2 சீக்கிரம் 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 வாசிங்க.
1 Corinthians 4:2. ஓ ஜீசஸ். மேலும் 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 1 Corinthians 4:2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாக இருக்கிறது. உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது. கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பிரதானமான சுவிசேஷ வேலை. சொல்லுங்க, சுவிசேஷ வேலை. சத்தமாக சுவிசேஷ வேலை. ஒரு பெரிய நோக்கம் இருக்குல்ல, கடவுளுடைய நோக்கம் தானே, ராஜ்யத்தினுடைய நோக்கம் தானே. சுவிசேஷம் எப்படியா போய் சேரணும், தேவனுடைய வார்த்தை எப்படியா போய் சேரணும், வெளிப்பாடு எப்படியா போய் சேரணும். கர்த்தர் அதுக்கு தான் ஊழியக்காரங்களை கர்த்தர் கொண்டு வராரு, அதுக்கு தான் சத்தியத்தை கொண்டு வராரு. இப்போ கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு ஒரு பெரிய பங்குதாரராக, ஒரு பொறுப்புள்ள உத்தரவாதம் உள்ள நபராக நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். 2 காரியத்தை மனசில் வைக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் 2 காரியம். 1, கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னு ஆள் மனதில் நம்பணும். 2வது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ வேலையின் நிர்வாகத்திற்காக நான் கொடுப்பேன் என்று நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இதை சரி பண்ணிட்டா நம்முடைய பரலோக தகப்பன் தான் இந்த உலகத்தின் செல்வமாக செழிப்பாக கருதுகிற பொன், வெள்ளி, வைடூரியங்கள், ஆயில், மினரல்ஸ், வயல்வெளிகள் சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாத்தையும் அவரே உண்டாக்கி அவரே அதுக்கு சொந்தக்காரராக இருக்கிற உரிமையாளராக இருக்காரு. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு ஒன்றை தர வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு உக்கிரானக்காரர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே காணிக்கையா நான் இருக்கிறேன், தசமபாமா நான் இருக்கிறேன், ஒரு ஊழியத்தின் காரியமா நான் இருக்கிறேன், ஒரு தேவையா அதை தான் நான் சொன்னேன். என் வீடு என் சபை, என் சபை என் வீடு, என் சபை என் வீடு, நான் இருக்கிறேன். ஒரு வேலையா நான் இருக்கிறேன் சார். கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. கர்த்தர் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைப்பாரு. கர்த்தர் நம்மை நம்ப வேண்டும். என்ன சொல்ற? கர்த்தர் நம்மை நம்ப வேண்டும். நாம கர்த்தரை நம்புறது எளிது, நாம கர்த்தரை நம்புறது எளிது. நாம இல்லாமல் இருக்கிறோம், ஆனா கர்த்தர் நம்மை நம்ப வேண்டும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் உடையவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் ரவி பிரதரும் இருக்கிறோம். ரவி பிரதர் எல்லாவற்றையும் உடையவரா இருக்காரு. அவர்கிட்ட வீடு இருக்கு, வாசல் இருக்கு, கார் 10 கார் வச்சிருக்காரு. நான் ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கேன். நான் அவரை நம்புறேன், அது எளிது. ஆமென். ஆனால் என்ன நம்பி அவர் காரை கொடுக்கணும், அதுதான் கஷ்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதுதான் கஷ்டம். என்ன நம்பி கொடுக்கணும், சொல்லுங்க, என்ன நம்பி கொடுக்கணும். நான் சொல்றேன், நம்ம எல்லாருமே இல்லாமல் இருக்கிறோம், தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் தோல்வியில் இருக்கிறோம், கர்த்தர் வெற்றியில் இருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவையில் இருக்கிறோம், கர்த்தர் செழிப்பாக இருக்கிறார். நான் சொல்றேன், நாம் அவரை நம்புவது எளிது. அவர் நம்மை நம்பும்படிக்கு கர்த்தர் நம்மிடத்துல ஒரு ஒரு உக்கிரானத்துவத்தை, ஒரு பொறுப்பை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்றது, சின்ன காரியத்துல உண்மையுள்ளவன் எவனோ அவனை அநேகத்துல அதிகாரியாக்கும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்துல பொறுப்புள்ளவங்களா இருங்க, உண்மையுள்ளவங்க. இல்ல யாருமே பார்க்காத போது நீங்க உண்மையுள்ளவங்களா இருக்கணும். எல்லாரும் பார்க்கும்போது நடிக்கிறது எளிது. யாருமே பார்க்காத போது, எல்லாரும் சொல்லுங்க, யாருமே பார்க்காத போது, யாருமே இல்லாத போது, சின்ன பணத்துல, கொஞ்சம் பணத்துல கர்த்தர் நம்ம கிட்ட பெர்ஃபெக்டா எதிர்பார்க்கல. கர்த்தர் நம்ம கிட்ட சின்ன விஷயத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, கொஞ்சம் பணத்துல பொறுப்புள்ளவர். கர்த்தர் 500 ரூபா கொடுக்கும்போது பொறுப்புள்ளவங்களா இருங்க, 1000 ரூபா கொடுக்கும்போது பொறுப்புள்ளவங்களா, ஒரு சின்ன பொருள்ல உண்மையுள்ளவங்களா இருங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. வாங்குகிற கொஞ்சம் சம்பளத்துல, தசமபாகத்துல உண்மையா இருங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஊழியமா உடனே நீங்க உண்மையுள்ளவர்களா சில காரியங்களை முன் செய்யுங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம திராணிக்கு மிஞ்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தில் நாம் சில காரியங்களை விதைக்கிறோமே, திராணிக்கு மிஞ்சி விதைக்கிறோம். கர்த்தருக்கே தெரியும், இவன் ஏன் இவ்வளோ பண்ணுறான், இவளையா. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கர்த்தர் பெருக பண்ணுவார். உடனே மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யாத்திரா 19:5 சொல்லுது, தேவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன். சொல்லுங்க, தேவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன். சத்தமா சொல்லுங்க, தேவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன். நான் ஏன் தேவனை நம்ப வேண்டும் என்றால், தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், தேவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன், தேவன் எல்லாவற்றையும் உடையவராக இருக்க. அந்த வானம் பூமி அவருடையதா இருக்குது. யாராவது ஒருத்தர் வாசிங்க, யாத்திரா 19:5 சீக்கிரமா வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களா. உள்ளபடி கேட்டு, வார்த்தையை உள்ளபடி கேட்டு அந்த உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம்
பூமி எல்லாம் என்னுடையது. சொல்லுங்க, பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு, பூமி எல்லாம் என்னுடையது, பட்டா விராம தேவனுடையது. கையை வச்சு சொல்லுங்க, ஆமென். பூமி எல்லாம் அவருடையது. பூமி எல்லாம் என்ன? அதான் போட்டிருக்கிறேன். ஆயில்ஸ் அவருடையது, மினரல்ஸ் அவருடைய, வயல்வெளிகள் அவருடையது, வேற பொன் அவருடையது, வெள்ளி அவருடையது, வைடூரியங்கள் அவருடையது. இங்க கண்டுபிடிக்கப்படுகிற அத்தனை கார்களும் தேவனுடையது. சொன்ன எல்லாம் தேவனுடையது. உங்களுக்கு என்ன வேணும்? தேவனுடையது. உங்களுக்கு என்ன வேணும்? தேவனுடைய. உங்களுக்கு என்ன வேணும்? தேவனுடையது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது தேவனுடையது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ தேவனுடையது. அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடையதுன்னா நான் என்னுடையது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. தேவன் என்ன சொல்ற? நான் எல்லாத்தையும் என்னுடையதா வச்சிருக்கிறேன், எல்லாவற்றையும் என்னுடையதா வச்சிருக்கிறேன். நான் உனக்கு கொடுப்பேன்னு நீ நம்பு. நான் உனக்கு கொடுத்தா நீ ஊழியத்துக்கு கொடுப்பேன், நீ அர்ப்பணி. அவ்வளவுதான் கர்த்தர் எதிர்பார்க்கறதெல்லாம். அல்லேலூயா. கை வரி சொல்லுங்க, அல்லேலூயா. ஜூலை மாசத்துல நிறைய டெடிகேஷன் நடக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஊழியத்துக்கு மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கை கர்த்தர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நிறைய டெடிகேஷன்ஸ் உங்க வீட்டில் பார்க்க போறீங்க. நிறைய செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்க போகுது. ரீகாபா ஷபா லபா ரபா. நான் விசுவாசிக்கிறேன் நிறைய காரியங்களை சீக்கிரத்தில். சபை வந்து ஒரு எக்ஸாம்பிளா கர்த்தர் வச்சிருக்கிறார். சபை வந்து ஒரு கர்த்தர் எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஊழியம் வளர்ந்துக்கிட்டே போகுது, ஊழியம் வந்து ஆசீர்வதிக்கப்படுறதை நான் பார்க்குறேன், ஆனால் ஜனங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தெரியலையே. கர்த்தர் சொன்னார், ஊழியங்களை நான் ஆசீர்வதித்து ஒரு அடையாளமாக என் பிள்ளைகளுக்கு காமிக்கிறேன். பிரைஸ் காட், ஆமென். ஒரு அடையாளமாக காமிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருப்பதாக, இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக, இந்த ஊழியத்தோடு இணைந்து கொள்கிறவரை கர்த்தர் பெருக பண்ணுவதாக ஒரு அடையாளமாக கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சில செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆண்டவர் சொல்ற எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது. கார் வேணுமா? என்னுடையது. நீங்க இப்ப பாருங்க, ரவி பிரதர் கார் வச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு காலமிக்கி கையமிக்கி எப்படியாவது அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட் காரு, அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட் BMW காரை நான் வாங்கணும்னு நினச்சா அவருக்கு கை காலை அமுக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிடும் இவர் ஏதோ நோக்கத்தோடு வராருன்னு தெரிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? அப்போவே அவர் வந்து ஒதுக்கி விட்டுருவாரு. வேண்டாம் ஆள் எண்ணம் சரியில்லை, வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு. ஆமே, நான் சொல்கிறேன், அவருக்கு கை கால் அமுக்க தேவையில்லை. நான் ஆண்டவருடைய கை கால் அமுக்கி ஆண்டவர் உடைய சித்தத்தின்படி செய்கிறேன். நான் அடுத்து என்ன செய்யணும், ஆண்டவர் உடைய வேலை என்ன, நான் என்ன பண்ணணும் இதை செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரவி பிரதர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு செய்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது உண்மை. கர்த்தருக்கு செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தருக்கு செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஓடுறத பார்க்கிறாரு, ஒடியாரத பார்க்கிறாரு, ஒரு ஊழியத்தை செய்யறத பார்க்கிறாரு. ஒரு சின்ன காரியம், ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்புல உண்மையா இருக்கிறத பார்க்கிறாரு. கர்த்தருக்கு செய்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரவி பிரதரும் பார்க்க வைக்கிறாரு. கர்த்தர் பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்க வச்ச ஒரு மெசேஜ் போடுறாரு, 3 ஏசி மாட்டிருங்க அல்லது 4 ஏசியா மாட்டுங்கன்றாரு. கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. கர்த்தர் நீங்க செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருந்தவர் சொல்றாரு, ஒரு பெரிய இடமா பாருங்க, பெரிய இடமா பாருங்கன்ற ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம சொல்லுவாரு. கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே, இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென், ஆமென். சின்ன காரியத்தை கர்த்தருக்காக செய்கிறத, உண்மையா செய்கிறத, பொறுப்பா செய்கிறத கர்த்தரும் பார்க்கிறாரு, மற்றவங்களையும் பார்க்க வைக்கிறாரு. பார்க்க வைக்கிற தேவன் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற காரை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு, உங்ககிட்ட இருக்கிற பொருளை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு, உன் பிள்ளைகளை அங்க கொடு. பிள்ளைகள் கர்த்தருடைய வேலையில இணைந்து செயல்பட்டு கர்த்தர் இணைத்து விடுகிறார். கர்த்தர் இணைச்சு விடுறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் பெங்களூர்ல இருக்கிறார், பாஸ்டர் ரமேஷ். அவருடைய ஒரு பெரிய சாட்சியை நான் கேள்விப்பட்டு ரொம்ப அசந்து போயிட்டேன். என்ன சாட்சி? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்ச உடனே எப்பவுமே அவங்க சபையில் நிறைய மக்கள் காணிக்கையை வந்து ஃபர்ஸ்ட் சீட்டில் போட்டு வருவாராம். சீட்டில் கொட்டி இப்போ பேக்கில் வச்சு கொண்டு வருவாராம். அப்படி வரும்போது எங்கெல்லாம் அவர் வீட்டுக்கு போகிற வழியில் சிக்னல் நிற்குதோ அங்கெல்லாம் யாராவது பணம் காசு கேட்டாங்கன்னா அப்படியே அள்ளி இப்படி கொடுப்பாராம், அள்ளி கொடுப்பான். ஒரு இடத்துல சிக்னல் நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறாராம். அப்படி யூட்டன் எடுத்து இந்த ஓட்டிகிட்டு போகிற காரை அங்கே செகண்ட் ஸ்ட்ரீட்டில் கடைசி வீடு, அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போன்னு சொல்கிறாராம். நடந்த உண்மையான சம்பவம். உடனே மனைவிட்ட சொன்னாராம்மா, இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொன்னால் செய்யுங்கன்னாங்களாம். உடனே வண்டி யூட்டன் பண்ணார். சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு யூட்டன் பண்ணார். செகண்ட் தெருவுக்கு போனார், கடைசி வீட்டுக்கு போனார். பாஸ்டர் நீங்கள் சோன்சோ, ஆமாம் நாங்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த காரை கொடுக்க சொன்னார்னு எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு பேப்பர்லாம் நாளைக்கு வாங்க உங்கள் நேமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் பிராண்ட் நியூ காரோட ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பிராண்ட் நியூ காரோட ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பாஸ்டர் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
என்ன விஷயம்? இந்த காரை கர்த்தர் உங்க கையில் கொடுக்க சொன்னார். நடக்குமா? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். அதில் போய் நடக்கும் என்பார் நடந்து விடும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் சொன்ன நடக்கும். சொல்லுங்க நடக்கும். சொல்லுங்க நடக்கும். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நடக்கும். டாக்டர் மெல்வின் கையில் ஒரு கவரில் காணிக்கை போட்டு கொடுத்தோம் பாருங்க. என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே 10 மடங்கு இந்த ஊழியத்திற்கு திரும்பி வருவதாக சொன்னார். நான் யோசித்தேன், ஆண்டவரே கம்மியாக வச்சுட்டேனே, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் வச்சிருந்துருக்கலாமே, ஆண்டவரே கம்மியாக வச்சதே அதிகமாக, நம்ம கம்மியாக வச்ச நினைச்சதே அதிகமாக வச்சது, அதுவே அதிகம், அதை விட குறைஞ்சுதான் யோசித்திருந்தேன். ஆனால் வாங்கும்போதே 10 மடங்குனார்ல. சரி ஸ்தோத்திரம் சொன்னால் 10 மடங்குனா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கையில் கொடுத்தோம். அடுத்த 2 நாள் 10 மடங்கு கர்த்தர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கிறவங்க அறுப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உள்ளத்துல தீர்மானியுங்கள். இதெல்லாம் கர்த்தர் வெளியில பாக்குறது இல்ல, வெளியில காண்பிப்பார், ஆனா உள்ள பாப்பார். வெளியில நிரூபிப்பார், உள்ள பாக்குறார். உள்ள பாக்குறார், உள்ள பாக்குறார், உள்ள பாக்குறார், உள்ள பாக்குறாரு. நம்ம சொந்த இடம் மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு பயமா போச்சு, பயந்த போயிடுறேன் சில சமயங்கள். என்ன ஆண்டவரே திடீர்னு காலி பண்ணுன்ற வார்த்தை காதில் வரக்கூடாது. வந்துருச்சுன்னா என்ன ஆண்டவரே பண்ணுவோம்? நான் வாடகை வீட்டில் இருக்கிறோம், இது வாடகை கடையில் இருக்கிறோம். கத்த சொன்னா அப்படிலாம் நடக்காதரா, வெயிட் பண்ணு, நீ ஏன் பார்த்து போனாதான் உண்டு. சரி ஆண்டவரே என்னை தேத்திக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், இறக்கிற கிணறு ஊறும். கடவுளுக்காக ஒரு மனுஷன் இறங்கிட்டான்னா அந்த மனுஷன் வாழ்க்கை நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. வசனம் சொல்லு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாம் எழுப்பி நிற்போம். சூழ்நிலைகள், மனிதர்கள், இந்த உலகத்தின் செல்வங்களை நிர்வகிக்கிற தற்காலிகமான நிர்வாகிகள். அடுத்த வாரத்தில் தான் இதை தொடர போகிறோம். அடுத்த வாரம் இதை கேட்போம். நாம் ஒரு தற்காலிகமான நிர்வாகிகள். கர்த்தர் தான் சொந்தக்காரர், தேவன் தான் உண்மையான ஓனர். சொல்லுங்க, தேவன் தான் உண்மையான ஓனர். மனிதர்கள் சாகிற வரைக்கும் தங்களுடைய சொத்துக்களுக்கு ஓனரா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவைகளை யாரிடமோ விட்டு விட்டு போகிறார்கள். பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க, பேர பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க, அவங்க கைவசம் போகுது. ஆனா கடைசியில் என்ன நடக்குது? தற்காலிகமான நிர்வாகிகளாக காண்பிக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தற்காலிகமான நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. சூழ்நிலைகள் தற்காலிகமான நிர்வாகிகள், மனிதர்கள் தற்காலிகமான நிர்வாகிகள். நான் சொல்றேன், நித்தியமான ஒரு காரியத்திற்காகத்தான் கர்த்தர் நம்மண்டை எந்த ஒன்றையும் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை அவர் சொல்லுங்க. என் மனைவி கர்த்தருக்காக, சத்தமா சொல்லுங்க, என் மனைவி கர்த்தருக்காக, என் புருஷன் கர்த்தருக்காக, என் பிள்ளைகள் கர்த்தருக்காக, என்னிடத்தில் இருக்கிற பணம் கர்த்தருக்காக, என்னிடத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்காக, என் பிள்ளைகள் கர்த்தருக்காக, எனக்கு கர்த்தர் சிறந்த ஒன்றாக எதை கொடுத்தாலும் அது கர்த்தருக்காக, என் நேரம் கர்த்தருக்காக, என் பலன் கர்த்தருக்காக, என் ஞானம் கர்த்தருக்காக, என் திறமை கர்த்தருக்கு. சொல்ல மாட்டேன்றீங்களே, நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தருக்காக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு பங்குதாரனாய் நான் இருக்கிறேன், ஒரு பங்காளியாய் நான் இருக்கிறேன், ஒரு உக்கிரான தோமலவனாய் நான் இருக்கிறேன். கர்த்தர் அதை பார்க்கிறாரு. ஆகவே நான் பாவத்தை விட்டு விலகிறேன், நான் தீமையை விட்டு விலகிறேன், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு விலகிறேன். நான் கர்த்தருக்காக, நித்தியமான தேவனுக்கு சொந்தமாக நான் இந்த உலகத்தில் வாழ விரும்புறேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தேவனோட மிக சரியான உறவு வளரும். அப்படி நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எந்த சந்தேகம் பட வேண்டாம், சகலவற்றையும் கர்த்தர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகலவற்றை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிப்பார், சகலமும் உங்க காலில் வந்து விழும்படி செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க அலைய தேவையில்லை, நீங்க அவசரப்பட தேவையில்லை, எங்கேயோ போய் சிக்கிக்க தேவையில்லை. யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருட வர்றான், கொல்ல வரான், அழிக்க வர்றான். நானும் உன் வீட்டுக்குள்ள எதுக்கு வரேன்? நீ எனக்கு உன் வாழ்க்கையை திறந்து கொடுத்தேன், நான் எதுக்கு வரேன்? நான் உள்ள வந்தா ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக நான் உள்ள வரேன். கையை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க ஆள் மனதில் நம்புங்க, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவர், கர்த்தர் பணத்தை தர வல்லவர், பொருளை தர வல்லவர். ஹல்லேலூயா. இதுக்காக கர்த்தரை தேடல, நானு ஆசீர்வாதத்துக்காக, கல்யாணத்துக்காக, பொருட்களுக்காக நான் கர்த்தரை தேடல. ஒரு நோக்கத்துக்காக, தேவ சித்தத்துக்காக நான் கர்த்தரை தேடுறேன். எல்லாம் வந்துடும்,
எல்லாம் ஒரு நாள் வந்துடும். வீடு வந்துடும், கார் வந்துடும், மங்களா வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனா நோக்கம் மட்டும் வராது. நோக்கம் தேவனோடு உள்ள உறவுல தான் வரும், தேவனோடு உள்ள சித்தத்துல தான் வரும். தேவனுக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. இன்னைக்கு தீர்மானிங்க, ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் நான் அதை உமக்கு செய்வேன் ஆண்டவரே, நான் உமக்காக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் உமக்காக. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, நான் உமக்காக. என் கல்வி உமக்காக. எதுக்கு படிக்கிறீங்க நீங்க சொல்லாதீங்க, என் குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும். ஆமா ஆமா, அதை விட தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்பணும், தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்பணும். எனக்கு கொடுக்கிற பணத்தை எல்லாம் நான் தேவனுக்கு தருவேன், எனக்கு கொடுக்கிற திறமையெல்லாம் நான் தேவனுக்கு தருவேன், எனக்கு கொடுக்கிற ஞானத்தெல்லாம் நான் தேவனுக்கு தருவேன், எனக்கு கொடுக்கப்படுகிற சகலவற்றையும் நான் தேவனுக்கு தருவேன். தேவனுக்கு என் பலன், தேவனுக்கு என் திறமை, தேவனுக்கு என் ஞானம், தேவனுக்கு என் பிள்ளைகள், தேவனுக்கு. ஜெபம் பண்ண மாட்டேன்றீங்களே, நல்லா உணர்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க நிலைமை மாறுது, உங்க சூழ்நிலை மாறுது, உங்க பிரச்சனை மாறுது, உங்களுடைய எல்லா நிலைமையும் மாறுகிறத நீங்க பாப்பீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நான் எவ்வளவு உயரம் வந்தாலும், எவ்வளவு பெருகினாலும், நான் தேவனுக்காக, நான் தேவனுக்காக, நான் தேவனுக்காக. என்னை உயர்த்துகிறவர் தேவன், என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன், என்னை பலப்படுத்துகிறவர் தேவன், எனக்கு ஞானம் தருகிறவர் தேவன். எனக்கு எல்லாமே தேவனால் வருகிறது. தேவன் தான் எல்லாவற்றுக்கும் ஓனராக இருக்கிறார், தேவன் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். நான் அவரை பிரியப்படுத்தினா போதும். பிரியமானவனே, ஆண்டு சொல்ற பிரியமானவனே, எனக்கு பிரியமானவனாரு. வேதம் சொல்லுது, தாவீது தேவனுக்கு பிரியமானதான். கர்த்தர் அவன் கையில நம்பி கொடுத்தாரு. உங்களை கர்த்தர் நம்பணும். தேவ பிள்ளைய கர்த்தர் உன்னை நம்ப வேண்டும். நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கோ. மனுஷருக்கு முன்பாக இல்ல, கர்த்தருக்கு முன்பாக நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கோ. தேவன் உன்னை நம்பட்டும் மகளே, பிள்ளைகளே, தேவன் உங்களை நம்பட்டும். ராபா ஷாக்கா லதா ராபா லபா ராபா லபா ராபா. குடும்பமா போய் நில்லுங்க பாப்போம். குடும்பமா பிள்ளைங்கள்லாம் போய் குடும்பமா நில்லுங்க, கை கோர்த்து நில்லுங்க. ரீகா ராபா ஷாகா லகா தன்னம்மா ரபோ. எல்லா குடும்பமா நில்லுங்க. சீக்கிரம் டக்குன்னு போங்க, டக்குன்னு போங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உமக்காக, உமக்காக. எஜமானனே உமக்காக, என் தேவனே உமக்காக, என் பிள்ளைகளை உமக்காக தரேன், உம்முடைய ராஜ்யத்துக்காக தரேன், ஊழியத்துக்காக தரேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை தேவ சித்தத்துக்காக தரேன், என் பணத்தை தேவனுக்காக தரேன், என் பலனை தேவனுக்காக தரேன். நீர் எனக்கு என்ன செஞ்சாலும் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. நீர் எனக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீர் தான் ஓனர், நீர் தான் ஓனர். தற்காலிகமான நிர்வாகிகளா இருக்கிற சூழ்நிலைகளை நான் நம்ப மாட்டேன், மனிதர்களை நான் நம்ப மாட்டேன். நான் உண்மை நம்புறப்பா, நான் உண்மை நம்புறப்பா. என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், நீர் எனக்கு கொடுக்க வல்லவர். கர்த்தர் எப்ப தருவாரு? வாழ்க்கை அர்ப்பணிச்சு பார், கர்த்தர் தருவாரு. நீ கையேந்த மாட்ட, கர்த்தர் உன்னை கையேந்த விட மாட்டார். கர்த்தர் உன்னை கையேந்த விட மாட்டார். பிள்ளை, கர்த்தர் உன்னை கையேந்த விட மாட்டார். வாலிபனே, கர்த்தர் உன்னை கையேந்த விட மாட்டார். பலன் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க வேலை செய்ய முடியும். ஆனா பலன் இல்லாத நேரத்துல கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வாழ்க்கை ஏளனமாய் பார்த்தவர்கள் மத்தியில ஒரு கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார், நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார், ஒரு தலையை உயர்த்துவார். உன் பிள்ளைகள் படுற கஷ்டத்தை உன்னால பொறுத்துக்க முடியலையே, நான் சொல்றேன், உன்னாலேயே பொறுத்துக் கொள்ள முடியலையே, கர்த்தரால பொறுத்துக் கொள்ள முடியுமா? கர்த்தர் உன் பிள்ளைய தலையாக்குவார். கைகளை தட்டி சொல்லுங்க, பெரிய பண்ணுவார். ஆழமா நம்புங்க. எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் பேசிட்டு இருக்கிறார். ஆழமா நம்புங்க. நீங்க நம்பலையா? நீங்க நம்பலைன்னா அடுத்த வாரம் கர்த்தர் உங்களை நம்ப வைப்பார், நம்ப வைப்பார், இடையில நம்ப வைப்பார், ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு வர வைப்பார், காண்பிப்பார். நம்பு மகளே, நம்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்ன சார்ந்துரு, நீ என்ன சார்ந்துரு, நான் பெருக பண்ணுவேன். வார்த்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். கேட்டோடைய இருதயம் நிரம்பினபடி ஆசிரியர் நாம ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, கைகளை தட்டி கத்தரி நாமையும் கொடுக்கிறோம்.